பாஸ்கர், குழந்தைங்க எங்க இருக்காங்க? எந்த குழந்தைங்க? விளையாடாதீங்க பாஸ்கர். எனக்கு தெரியும் குழந்தைங்க உங்க கூட தான் இருக்கு. என் பிள்ளைங்க என் கூட தான் இருக்கு. அதுக்கு என்ன இப்ப? எதுக்கு இப்ப தேவையில்லாம பிரச்சனை பண்றீங்க? உங்களுக்கு என்னதான் வேணும்? நான் புதுசா வியாபாரம் ஆரம்பிக்க போறேன். ஒரு 5 லட்சம் ரூபாய் வேணும். நைட்டுக்குள்ள காசை கொடுத்துட்டு குழந்தைங்களை கூட்டிட்டு போங்க. இல்லன்னு வையே 2 பேரையும் கிணத்துல தூக்கி போட்டுவிட்டு எதை பத்தியும் கவலைப்படாம நான் பாட்டு கண்காண இடத்துக்கு போயிட்டே இருப்பேன். பாஸ்கர், அப்படிலாம் எதுவும் பண்ணிடாதீங்க. சரி, நான் அவகிட்ட பேசிட்டு திரும்பவும் லைனுக்கு வரேன். சரி. என்னப்பா அவன் இப்படி இருக்கான்? 5 லட்சம் ரூபாய் பணத்துக்காக குழந்தையை கொன்றுவேன்னு மிரட்டுறான். இப்ப என்னங்க பண்றது? நீங்க ஒன்றும் டென்ஷன் ஆகாதீங்க. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அவன் திரும்ப போன் அடிப்பான். நான் என்ன சொல்றேனோ அதே அவன்கிட்ட சொல்லுங்க. ஐயோ, குழந்தைங்களை ஏதாவது பண்ணிட்டானா? அவன் பேசுனதை வச்சு பார்த்தப்போ பணம் கொடுத்துட்டா ஒன்றும் பண்ண மாட்டான். நீங்க டென்ஷன் இல்லாம இருங்க. என் தாய் எதுக்கு இது அடிக்குது? ஹலோ டேய், எங்கடா இருக்க? எதுக்கு இப்ப சும்மா சும்மா போனை போட்டுட்டு இருக்க? டேய், பிள்ளைங்க எல்லாம் பத்திரமா இருக்காங்கல்ல? இப்போ வரைக்கும் பத்திரமா தான் இருக்கு. நான் கேட்டபடி எதுவும் நடக்கலன்னு வையே அம்புடுதே கதையை முடிச்சு விட்டு போயிட்டே இருக்கேன். டேய், அவசரப்பட்டு எதுவும் பண்ணி தொலைச்சிடாதடா. டேய், அது நீ பெத்த பிள்ளைங்கடா. இந்த அப்பன் புள்ள சென்டிமெண்ட்லாம் என்கிட்ட வேலைக்கு ஆகாது. இந்த நான் கேட்டது வருதான்னு பாப்பேன். இல்ல முடிச்சு விட்டு போயிட்டே இருப்பேன். அப்புறம் என்ன அளவிட்டாவ காலம் பூரா அழுதுகிட்டே இருக்க வேண்டியது. எதுக்கு இப்ப போனை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? போனை வை முத. டேய் டேய், சொன்னாங்களா? யார்ப்பா போன்ல? ஒண்ணும் இல்லடா, அப்பாவுக்கு ரொம்ப வேண்டியப்பட்டவங்க. சரிடா பிள்ளைங்களா, ஏதாவது சாப்பிடுறீங்களா? பசிக்குதா? கொஞ்சம் லைட்டா. உங்களுக்காக தான் அப்பா ஜூஸ் எல்லா ஐட்டத்தையும் வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்பா கேக்கு, ஜூஸ், பிஸ்கெட்டு, இந்த மாதிரி திங்கிற பொருள் நிறைய வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்பா அது என்னதுப்பா? அது ஜூஸ்டா. குடிக்கலாமா? வேண்டாம் வேண்டாம், அப்பா சொல்லும் போது தான் அதை குடிக்கணும். என்ன, முதல்ல இந்த கேக்கை சாப்பிடுங்க. அப்புறமா விளையாடிட்டு கடைசியா அப்பா சொல்லும் போது ஜூஸை குடிப்போம். என்ன? சரிப்பா. ஆத்தாக்காரி மட்டும் நான் கேட்ட பணத்தை கொடுக்கலன்னு வையி கொடுத்துற வேண்டியதே. அப்பா, அம்மாக்கு ஃபோன் பண்ணீங்களாப்பா? பண்ணியாச்சுமா. நீங்களே என் கூட தான் இருக்கீங்கன்னு சொல்லிவிட்டேன். உங்க அம்மா உங்களை இப்ப கூட்டிட்டு போக வந்துகிட்டே இருக்கா. எங்க கூடவே வந்துருங்கப்பா, நாம எல்லாம் ஒன்னா இருக்கலாம். இருக்கலாம்ப்பா, இருக்கலாம். நீ ஏப்பா அடிக்கடி எங்களை விட்டுட்டு போயிடுற? அப்பா வெளியூர் போய் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு நிறைய காசு சேர்த்து பெரிய வீடு கட்டி கார் வாங்கி அப்படி ஜம்முன்னு உங்க 2 பேரையும் பாத்துக்க வேணாவா? அதுக்கு தான் இப்ப அப்பா கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாப்பா, நீங்க எங்க கூட இருந்தீங்கன்னா அதுவே எங்களுக்கு போதும்பா. இல்லம்மா, காசு பணம் இல்லன்னு தானே உங்க அம்மாவுக்கு என்ன பிடிக்க மாட்டேங்குது. அதனாலதான் என்ன போன்னு துரத்திக்கிட்டே இருக்கா. அப்பா நிறைய பணம் சம்பாரிச்சிட்டு ஒரு நாள் வருவேன். அந்த வீட்டுல என் பிள்ளைங்க கூட வந்து இருப்பேன். அப்ப உங்க அம்மா அதெல்லாம் கிடையாது, நீங்க வெளியே போன்னு சொன்னான்னு வையே, நான் உங்ககிட்ட கேட்பேன், அம்மா கூட இருக்க போறீங்களா அப்பா கூட இருக்க போறீங்களான்னு. அப்ப நீங்க 2 பேரும் என்ன சொல்லுவீங்க? நம்ம எல்லாரும் ஒண்ணா இருக்கலாம்ப்பா. டேய், நீ என்ன சொல்ற? பாய்ஸுக்கு பாய்ஸ் தானே சப்போர்ட் பண்ணணும்.
அப்பா உன்னை வான்னு கூப்பிட்டா அப்பாவோட வருவியா மாட்டியா? வந்துருவோம்ப்பா. பரவாயில்ல, பையன் நம்ம சைடு இருக்கேன். சும்மா விளையாட்டு கேட்டு சாப்பிடுங்க. அப்பா ஒரு போனை போட்டு வந்துடுறேன். நான் சொல்லி கொடுத்த மாதிரி பேசுங்க, ஓகேவா? வேற எதுவும் பேச வேணாம். ஹலோ, நான் கீதா பேசுறேன். பணம் ரெடி ஆயிடுச்சு. 10 நிமிஷத்துல 5 லட்சம் ரூபாய் ரெடி பண்ண முடிஞ்சது இல்ல? அப்புறம் எதுக்கு காசு இல்லன்னு அப்புட்டு நாடகத்தை போட்டுட்டு இருக்கீங்க? ச்சே, தப்பு பண்ணிவிட்டேன். கொஞ்சம் கூட கேட்டிருக்கலாமோ? விளையாடாதீங்க பாஸ்கர். பணத்தை எங்க கொண்டு வந்து கொடுக்கணும்னு மட்டும் சொல்லுங்க. அது மருதப்ப தோட்டம் இருக்குல்ல, அங்க பம்பு செட்டுக்கிட்டே இருப்பேன். அங்க பணத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டு பிள்ளைங்களை கூட்டிட்டு போங்க. சரிங்க. இந்தா யாரு காசை கொடுக்காம ஏதாவது திருகல்தனம் பண்ணீங்க, பிள்ளைங்களோட கதை அதோட முடிஞ்சு போச்சு. இல்ல, அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல. நீ கேட்ட காசை கண்டிப்பா கொடுத்துடுறேன். ஆனா பிள்ளைங்களை எதுவும் பண்ணிடாத. அது சீக்கிரம் வந்து. உனக்காக ரொம்ப நேரம் காத்துட்டு இருக்க முடியாது. சரி, நான் வந்துடுறேன். சரி, வந்துரு. எப்படி நம்ம பணத்தை கொடுக்க போறோம்? அவனுக்கு பணம் யார் கொடுக்க போறா? அப்புறம் அவனுக்கு கொடுக்கறதுக்கு வேற ஒண்ணு தயாரா இருக்கு. என்ன இவன் போன் எடுக்க மாட்டேங்கிறா? அன்பு, வாமா. பிள்ளைங்க கிடைச்சிட்டாங்களா? யாருமா பிள்ளைங்களை கூட்டிட்டு போனது? இப்ப பிள்ளைங்க எங்கம்மா இருக்காங்க? என்னம்மா, என்னாச்சு? அத்தை, உண்மையை சொல்லுங்க. பிள்ளைங்களை யார் கூட்டிட்டு போனது? பிள்ளைங்களை யாரு கூட்டிட்டு போனாங்கன்னு நீ வந்து சொல்லுவன்னு பார்த்தா இப்படி என்கிட்ட கேக்குற? எனக்கு என்ன தெரியும்? இங்க பாருங்க, உங்க பிள்ளைய காப்பாத்துறதுக்காக ஏன் பிள்ளைங்கள ஆபத்துல மாட்டி விட்டுறாதீங்க. என்ன நீ உன் புள்ள என் புள்ளன்னு பிரிச்சு பேசிட்டு இருக்க? அவன் என் புள்ளனா அவங்க என் பேர பிள்ளைங்க. என் பேர பிள்ளைங்க மேல எனக்கு அக்கறை இல்லையா? இல்ல என் பேர பிள்ளைங்க மேல எனக்கு பாசம் தான் இல்லையா? உங்களுக்கு பாசம் அக்கறை எல்லாம் இருக்கு. அதனாலதான் டென்ஷன்ல இருக்கீங்க. எனக்கு அது நல்லாவே தெரியுது. எனக்கு என்ன டென்ஷனு? மடியில கனம் இருந்தா தானே வழியில பயம் இருக்கணும். எனக்கு ஒண்ணும் தெரியாது. அனி, என்ன அனி, ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டீங்களா? ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன் அண்ணி? பிள்ளைங்களை யார் கூட்டிட்டு போயிருப்பாங்க, யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கான்னு கேட்டாங்க. உங்க அண்ணன் பேரை சொன்னதும் அந்த கேஸ் எடுக்கிறதுக்கே ரொம்ப யோசிக்கிறாங்க. எதுக்கு அண்ணி? இது உங்க குடும்ப பிரச்சனை. நீங்க ஒண்ணுக்குள்ள ஒண்ணு சமாதானம் ஆயிடுவீங்க. அதுக்கப்புறம் தேவையில்லாம நாங்க தான் அலைஞ்சிட்டு இருக்கணும்னு சொல்றாங்க. மலர், ஸ்கூல்ல என்ன சொன்னாங்க? அவங்க சொல்ற அடையாளத்தை வச்சு பார்த்தா அது அண்ணன் மாதிரி தான் தெரியுது. போன் அடிச்சா அவன் எடுக்க மாட்டேங்கிறான். நானும் போன் அடிச்சேன், அவன் போன் எடுக்கல. அதனாலதான் என்னோட சந்தேகம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அண்ணி, ஒரே ஒரு ஆள் அடிச்சா அவன் கண்டிப்பா போன் எடுப்பான். என்னது சொல்லி வச்ச மாதிரி 2 பேரும் என்னையே சந்தேகப்படுறீங்க? ஒழுங்கா போன் அடிச்சு அண்ணன் கிட்ட பேசு. இங்க பாரு, நீங்க போடுற டிராமாக்கெல்லாம் நான் பொறுப்பாக்க முடியாது. நான்லாம் போன் பண்ண மாட்டேன். இங்க பாரு, உனக்கு அண்ணனோட குணம் என்னன்னு தெரியும். பசங்க பத்திரமா வீட்டுக்கு வரணும்னா நீ போன் அடிக்கிறது ஒண்ணுதான் ஒரே வழி. நீங்க உங்க பையனுக்கு போன் பண்ணீங்களா?
இல்லையே. அம்மா பொய் சொல்லாத. ஒருவேளை நீ அண்ணனுக்கு ஃபோன் பண்ணன்னு தெரிஞ்சது, அப்புறம் நீயும் உன் புள்ள மாதிரியே இந்த வீட்டை விட்டு வெளியே போக வேண்டியதுதான். அத்தை, நீங்க பதறாம உண்மை என்னன்னு மட்டும் சொல்லுங்க. நான் போன் பண்ணி அவன் கிட்ட பேசினேன். முதல்ல நான் கேட்கும்போது இல்ல இல்லன்னு தான் சொன்னான். நான் பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா உன்னை கொன்னே புடுவேன்னு சொன்னேன். அம்மா இந்த கதையெல்லாம் வேண்டாம். பசங்க யாரோட இருக்காங்க? அவனோட தான் இருக்காங்களா இல்லையா? அத அவன் சரியா சொல்லல. அம்மா எதுக்குமா பொய் மேல போய் அடிக்கிட்டே போற? ஒழுங்கா உண்மையை சொல்லு. போன் அடிச்சு பேசும்போது பின்னாடி சின்ன பிள்ளைங்க சத்தம் கேட்டுச்சு. அது நம்ம பாரதி கலை சத்தம் மாதிரி தான் இருந்துச்சு. ஹனி, பிள்ளைங்க அண்ணன் கூட தான் இருக்காங்க. அதனால நீங்க வேற எதையும் யோசிக்க வேண்டாம். அத்தை, குழந்தைங்க எங்க இருக்காங்க? அது வந்து இங்க பாருங்க, எனக்கு உங்க புள்ள மேல எந்த கோவமும் கிடையாது. எனக்கு ஏன் பிள்ளைங்க பத்திரமா வரணும், அவ்வளவுதான். உங்க பிள்ளைய மாட்டி விடுறது, ஜெயில தூக்கி போடுறது, அது என்னோட நோக்கம் இல்ல. பாரதியும் கலையும் பத்திரமா இருக்கணும். எங்க இருக்காங்கன்னு சொல்லுங்க. அது அம்மா சொல்ல போறியா இல்லையா? அவனே பிள்ளைங்களை கொண்டு வந்து விட்டுருவான். ஹனி, இது சரிப்பட்டு வராது. நீங்க போலீஸ்க்கு போனை போடுங்க. எங்க மாமியாருக்கும் இதுல சம்பந்தம் இருக்குன்னு சொல்லுங்க. ஏய், என்னடி என்னைய போலீஸ்ல புடிச்சு கொடுக்கணும்னு பாக்குறியா? நீ எல்லாம் பெத்த பிள்ளையாடி. அத்தை, பிள்ளைங்க எங்க இருக்காங்க அத மட்டும் சொல்லுங்க ப்ளீஸ். அவன் மருதப்பன் தோட்டத்துக்கு பிள்ளைங்களை கூட்டிட்டு போயிருக்கான். ஹனி வாங்க நம்ம கிளம்பலாம். ஏய் இருங்க இருங்க, நானும் வரேன். வாங்க போலாம். ஏய் ஆனா வந்துறையா, சும்மா போன போட்டு உசுர வாங்கிட்டு இருக்க. வை போன ஹே கலை, ரொம்ப தாக எடுக்குது. நம்ம அந்த ஜூஸ் குடிக்கலாமா? வேணாண்டா, அப்பா வந்தாருன்னா உன்னை திட்டுவாரு. கலை, அப்பா அங்கதானே இருக்காரு, நம்ம போய் குடிக்கலாம். ஏய் வேணாண்டா, அப்பா திட்டுவாரு. அட போக்கா. நீ கேட்ட காசை கண்டிப்பா கொடுத்துடுற. ஆனா பிள்ளைங்களை எதுவும் பண்ணிடாத. வேணாண்டா, சொன்னா கேளு. கலை அதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாரு. என்னடா பண்ணிட்டு இருக்க? அப்பா ஜூஸ்ப்பா. ஜூஸ்? அப்பா குடிக்க கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல. அப்பா ஜூஸ் தானப்பா, அதுக்கேப்பா இவ்வளவு கோவப்படுற? அது ஒண்ணும் இல்லடா. ஜூஸ் குடிச்சா
ஜலதோஷம் பிடிச்சிரும்ல. அப்புறம் வேணும்னே அப்பா பண்ணேன்னு உங்க அம்மா நினைச்சுக்கும். உங்களுக்கு ஜூஸ் வேணாம். அப்பா உங்களுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரேன். ஐஸ்கிரீம் சாப்பிட்டா ஜலதோஷம் பிடிக்காதாப்பா? அப்படியே உங்க அம்மா மாதிரி விவரமா கேள்வி கேக்குறேம்மா. அப்பா ஏன்பா ஜூஸ் தூக்கி போட்டீங்க? நீங்க குடிக்கலாம்ல. அது உங்களுக்கு நான் ஸ்பெஷலா ரெடி பண்ணது. அது இப்ப தேவையில்லாம போயிடுச்சு. அதை விடுங்க. இப்போ உங்களை கூட்டிட்டு போறதுக்கு அம்மாவும் கீதாண்டியும் வந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்க கிளம்பிடலாம். ஓகே? சரிப்பா. அப்பா என்னடா அப்பாவை பார்த்துட்டு இருக்க? அப்பா பிறகு வந்து உங்க 2 பேரையும் கூட்டிட்டு போய் ஐஸ்கிரீம் வாங்கி தரேன். என்ன வந்துட்டாங்கடா. சொன்னல கரெக்டா வந்துருவாங்கன்னு. வெறும் கையோட வர பணம் எங்க? ஓ, அவனுங்க எடுத்துட்டு வரானுங்களா? வா கொடு, பணத்தை கொடு. பணத்தை கொடுங்கடா. தர்றோம் தர்றோம். ஏ, என்னடா முழிக்கிறீங்க? பணத்தை கொடுங்கடா. ஏய், சும்மா நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. பணத்தை கொடுக்க சொல்லு. என்ன பண்றது? ஏன்பா குடு குடுன்னு ஆசையா கேக்குறான், குடுப்பா அவனுக்கு. பணத்தை கொடு. அப்பா அப்பா ஏய், அப்பா ஒரு 5 லட்சம் ரூபாய் பணத்துக்காக பெத்த பிள்ளைங்களே கொன்றுவேன் சொல்றேன். ஒரு அப்பனாடா. அப்பா பாரு, இன்னொரு தடவை இந்த மாதிரி குழந்தைங்களை வச்சு விளையாட்டு காட்டின என்னடா பண்ணுவ? போடுப்பா அவனை. கொன்று. உங்க அப்பாவை எதுக்கு அடிக்கிறேன்? எங்க அப்பாவை எதுக்கு அடிக்கிறீங்க? வான்னு சொல்றல. குழந்தைகளை விடுங்கடா. வந்து அடிப்பண்டா. விட மாட்டேன்டால. கையில தான் வச்சா உனக்கு. அப்பா என்னடா ஆச்சு? யாருடா உன்னை இப்படி அடிச்சது? ஐயோ, முகமெல்லாம் இப்படி காயமா இருக்கே. யாரா உன்னை அடிச்சது? பாஸ்கரே, என்னடா ஆச்சு? விடுமா. என்னடா? புள்ளைங்களை காணோம் தேடிட்டு இருக்கோம். அவனை யார் அடிச்சதுன்னு கேட்டுட்டு இருக்க. என் குழந்தைங்க எங்க? பாரதியும் கலையும் எங்கன்னா? என்னடா சொல்லுடா. குழந்தைங்க எங்கன்னு கேக்குறேன்ல. 2 பேரையும் கிணத்துல தூக்கி போட்டேன். என்னடா சொல்ற? என் குழந்தைங்க எங்க? சொல்லுடா. என் குழந்தைங்க தள்ளடி. நாடி ஒண்ணும் தெரியாதமா நாடகம் போட்டுட்டு இருக்கியா? காசை கொடுத்து விடுறேன்னு ஏமாத்தி உன் ஃப்ரெண்டு கூட 4 ரவுடி பசங்களை செட் பண்ணி என்ன அடி அடின்னு அடிச்சு விட்டு இப்ப குழந்தை எங்கன்னு கேட்டுட்டு இருக்க.
ஏன்டா உளற? என்னாச்சுன்னு சொல்லி தொலையடா. சும்மா கத்திக்கிட்டே இருக்க. நான் வீட்டுக்கு வந்தா குழந்தைகளை பார்க்க விட மாட்டேங்கிறாமா. நான் அதனாலதான் பள்ளிக்கூடத்துல போய் பார்த்துட்டு வந்தேன். சரி, கொஞ்ச நேரம் அவங்க கூட சந்தோஷமா இருக்கலாமே நீங்க கூட்டிட்டு வந்தேன். அது இவளுக்கு பொறுக்கல. உன் ஃப்ரெண்ட வச்சு எனக்கு போன் பண்ணி நான் எங்க இருக்கேன்னு நைஸா தெரிஞ்சுக்கிட்டு ரவுடிங்களை அனுப்பி என்ன அடி அடின்னு அடிச்சு என் பிள்ளைங்க தூக்கிட்டு போயிட்டாங்க அம்மா. ஐயோ அன்பு, என்னம்மா இதெல்லாம்? உனக்கு என்னதான் கோவம் இருந்தாலும் இப்படிலாம் பண்ணலாமா? இது உனக்கே நியாயமா இருக்கா? குழந்தைங்க மேல இருக்கிற பாசத்தினாலதான் அவன் அப்பப்ப வந்து பாக்குறான். அது உனக்கு பிடிக்கலையா? அதுக்காக கட்ட புருஷனை யாராவது ஆளை வச்சு அடிப்பாங்களா?